ஒருத்தர் கல்வியை இழந்துட்டார் அப்படின்னா, அவர் நம்ம என்ன நினைப்போம்னா, வாழ்க்கை இருண்டு போச்சு அப்படின்னு நினைப்போம். அப்படி முடிவு செய்யப்பட்ட ஒரு நபர், இனிமே இவனுக்கு வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்ட ஒரு நபர், உலகத்துக்கே வெளிச்சம் குடுத்தார் அப்படிங்கிறத உங்களால ஏத்துக்க முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு நபருடைய கதைய தான் நான் இப்ப நான் சொல்லப் போறேன். ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு பையன் சின்ன வயசுல எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, எதையாச்சும் ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, அத அப்படியே திகைப்பா கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மாரி ஒரு பழக்கம் உள்ள ஒரு சின்ன பையன். அந்த பையன பார்த்து அந்த அவங்களுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து மக்கு பையன். இவனுக்கு மூளையில கோளாறு இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்றாங்க. அதே நிலை நீடிக்கும்போது அந்த பையன வந்து இனிமே உனக்கு கல்வியே கிடையாது. அதாவது அந்த அந்த பையன் கல்விய வந்து எதிர்க்கல. கல்வி வேணான்னு சொல்லல. உனக்கு கல்வி வேணாம். நீ கல்விக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லி அவன வந்து அந்த கல்விய விட்டு ஒதுக்கப்படுறான். அப்படிப்பட்ட பையன அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்ன நம்ம பையன இவ்வளோ பெரிய மக்காக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய மக்குன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களும் நீ மக்குன்னு சொல்லி சொல்லாம, பையன்கிட்ட எதுக்காக இந்த மாரி ஒரு பார்வை இருக்கு அவனுக்கு அப்படிங்கிறத அத ஆராய்ச்சி பண்ணி அதன் மேல கவனம் செலுத்தி தன்னுடைய பிள்ளைய வந்து எதுல அவனுக்கு ஆர்வம் இருக்கோ, அதுல வந்து ஒரு முக்கியத்துவம் குடுத்து அவன வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அந்த கல்விய குடுக்குறாங்க. கொஞ்ச காலத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 முறை தோல்வி அடைஞ்சு, மறுபடியும் அதை விடாம அதை வெற்றியாக்கி, உலகத்துக்கே வெளிச்சம் குடுக்கறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் பல்ப் அத உருவாக்குனவர் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன். அவர பத்தி அவ்வளவு தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, எனக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படிங்கிறதுனால எதுவுமே எனக்கு கிடைக்காது. எனக்கு திறமையே இல்ல அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணவே கூடாது. என்கிட்ட ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும், மறைஞ்சிருக்கும். அத வெளிப்படுத்துறதுக்கு நான் தான் முயற்சி செய்யணும்.